ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன்படிக்கை என்ற செய்தியின் கீழாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். உடன்படிக்கை என்பது மொத்தம் 5 விதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது. இந்த 5 விதமான உடன்படிக்கைகளையும் நாம் 5 செய்திகளாக வரவிருக்கும் நாட்களில் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தி அதற்கு முன்னோட்டமாக, அதாவது இன்ட்ரோடக்ஷனா, அறிமுக செய்தியாக நாம் இந்த செய்தியை பார்க்கலாம். பின்வரும் நாட்களில் நாம் அதை தனித்தனியாக ஒவ்வொரு உடன்படிக்கையாக நாம் பிரித்து பார்க்க போகிறோம். உடன்படிக்கை என்பது என்னவென்றால் 2 நபர்களுக்குள் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை எனப்படும். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேருமே சமமா இருப்பார்கள். அதாவது இருவருக்குள் பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு இருவரும் கட்டுப்படுகிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக ஏற்படுத்தி கொள்வதுதான் உடன்படிக்கை. நம்மளுடைய டேர்ம்ல, நம்மளுடைய வழக்கத்தில் நம்ம சொல்வது ஒப்பந்தம் என்று சொல்வோம். இங்கிலீஷ்ல அக்ரிமெண்ட் என்று சொல்வோம். ஆனால் வேதாகமத்தில் இந்த அக்ரிமெண்ட்டை கவனன்ட் என்று சொல்லப்படுகிறது, ஒப்பந்தத்தை உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. நான் முன்னாடியே சொன்னது போல சமமானவர்கள் 2 பேர் செய்து கொள்வதுதான் இந்த உடன்படிக்கை என்று நாம் பார்த்தோம். ஆனால் வேதாகமத்தில் பார்த்தோம்னா தேவன்தான் மனிதனுடன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படின்னா, தேவன் தான் பூமியை சிருஷ்டித்தார், பூமியில் உள்ள சகலவற்றையும் எல்லாவற்றையும் தேவன் தான் சிருஷ்டித்தார், மனிதனையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். மனிதன் ஒரு நாளும் தேவனுக்கு நிகரானவன் அல்ல. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவன். ஆனால் தேவனே மனிதனை தேடி வந்து மனிதனோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார், உடன்படிக்கையை செய்து. அதுதான் தேவன் நம்மேல் வைத்த கிருபை. அந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன நாம பார்த்தோம்னா, நாம் பைபிள்ல வாசிக்கிறது போல வேதாகமத்துல சுவிசேஷம், மனிதனுடைய ரட்சிப்பு, நியாயப்பிரமாணம், இவைகள் எல்லாமே இந்த உடன்படிக்கையோடு தொடர்பு உடையவை. நாம் இந்த உடன்படிக்கையை சரியாக புரிந்து கொண்டோமானால் தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய சுபாவங்களும் தேவனுடைய ஞானங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு தான் இந்த உடன்படிக்கைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் பேசுகிறேன். ஏன்னா முழு பைபிளுமே நம்ம எடுத்துக்கொண்டோமானால் இந்த உடன்படிக்கைக்கும் அந்த பைபிள்ல இருக்கிறதான எல்லா காரியங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் புதிய நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். அது எதன் அடிப்படையில் அவைகள் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால், இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அவைகள் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். மொத்தம் 5 விதமான உடன்படிக்கைகள் என்று நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது முதலாவதாக தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை நோவாவுடனான உடன்படிக்கை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தோமானால் தேவன் நோவாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆபிரகாமுக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லை. தேவன் அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஈசாக்கை மகனாக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சோ ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இரண்டாவதாக. மூன்றாவது மோசேவுடன் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. இது மோசேக்கான உடன்படிக்கை அல்ல, இது இஸ்ரவேல் ஜனங்களுடன் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. அவர்களுக்கு மத்தியஸ்தராக மோசேயே மலையின் மேல் ஏறி, சீனாய் மலையில ஏறி தேவனோடு போய் மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருந்து உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் திரும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடம் அதை அவர் சொல்றாருன்னு நம்ம படிக்க முடியும். இது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துல மோசே தேவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் வாசிக்க முடியும். நான்காவதாக தேவன் தாவீதுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல நாம் இதை வாசிக்க முடியும். தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதையும், தாவீதுடைய வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வரப்போகிறார் என்பதையும் உறுதி செய்யும்படியாக இந்த உடன்படிக்கை அமைந்திருக்கிறது. 5ஆவதாக ஆண்டவராகிய இயேசு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இது புதிய ஏற்பாட்டுல லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம்னா, அவர் மரிப்பதற்கு முன்னால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் தன்னுடைய சீஷர்களுடன் ராபோஜன விருந்துல அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்தை குறித்தும், அந்த மரணத்தின் மூலமாக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தின் அடையாளமாகவும் நினைவு கூறுதலாகவும் இருக்கிறது என்று புது உடன்படிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் மூலமாக தான் இஸ்ரவேல் அல்லாத பிற ஜனங்களாகிய புறஜாதியாகிய நம்மை போல மற்ற எல்லா தேசத்துல இருக்கிறோம் பிள்ளைகள்
அவருடைய மரணத்தின் மூலமாக அநேகர் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அதற்கு அடையாளமாக தான் இந்த புது உடன்படிக்கை இருக்கிறது. ஏற்கனவே இருந்த பழைய உடன்படிக்கை இருக்குது. அந்த பழைய உடன்படிக்கை நிறைவு செய்யும் வகையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அடுத்த செய்தியில நாம பார்க்க இருப்பது நோவாவுடன், முதல் செய்தியான நோவாவுடன் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையுடைய விளக்கமான செய்தியை நாம் பார்க்க